ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பாச நிவர்த்தி, மோக்ஷ பிராப்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பதி பார்த்தாச்சு, பசு பார்த்தாச்சு. பாச இலக்கணம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாச நிவர்த்தியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பாச இலக்கணமாக பார்க்கலாம். இது ஒரு ரெக்வஸ்டான டாபிக். ஃபஸ்ட்டு பாசம் அப்படின்னா என்ன? கயிறு இல்லை அது பந்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டு இல்லை தலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிவர்த்தி அதாவது நீக்குதல், அதாவது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பர்சன் மேலே வச்சுருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸ் மேலே வச்சுருக்கலாம், இல்லை இந்த வேர்ல்டு மேலே வச்சுருக்கலாம். எது மேலே வேணாலும் நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய விதத்தை தான் நம்ம பாச நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம பாச நிவர்த்தி ப்ராப்பராக பண்ணிட்டோம், அந்த விஷயத்துலேருந்து நம்ம அட்டாச்மெண்ட் இல்லாமல் வெளியே ரிமூவ் பண்ணி வந்துட்டாலே நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். அதாவது முக்தி நிலையை அடைய முடியும். அதாவது பிராப்தி அப்படின்னா அடைதல், மோட்சம் அப்படின்னா வீடை அடைதல், முக்தி நிலையை அடையக்கூடியது தான். இந்த பாச நிவர்த்தியில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று வேதார்ந்த கருத்து, அதுக்கு அடுத்தது சித்தார்ந்த கருத்து. வேதாந்தம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறது, வேதாந்தம் வேதம் ப்ளஸ் அந்தம், வேதத்தின் இறுதி பகுதி, அதுதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறது, சித்தம் அப்படின்னா ஞானம் இல்லாட்டி உண்மை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சித்தம் ப்ளஸ் அந்தம் முடிவான ஒரு விஷயம், அதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது. ஓகேவா? வேதம்னு சொல்கிறது ஃபைனலான ஒரு சாப்டர், சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கக்கூடியது. இதுதான். இது 2த்தையும் புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது புக்கெல்லாம் கிடையாது, இது ஒரு ஃபிலாசபி. இந்த விஷயத்தை வச்சு தான் இப்போ வேதாந்த கொள்கைகள் என்ன சொல்லுது, சித்தாந்தத்தில் என்ன கருத்துக்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை வச்சு தான் நம்மளால் ப்ராப்பராக ஒரு டயக்னோசிஸ் பண்ண முடியும். எதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம ப்ராப்பராக நம்ம லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும், எப்படி லீட் பண்ணக்கூடாது. இப்போ அதிகமாக கோவப்பட்டால் என்ன ஆகும், அதிகமாக டென்ஷன் ஆனால் என்ன ஆகும், நெக்ஸ்ட் ரொம்ப சேடாக இருந்தால், இது மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் எதுக்காக பண்ணக்கூடாதுங்கிற எல்லா ஃபிலாசபியும் இதில் சொல்லியிருப்பாங்க. அதுவே நம்ம ஒரு MBBS ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், இல்லை வேறு ஏதாவது அலோபதி மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெடிசனை பற்றி இல்லை அந்த பேஷண்ட்டோட டிசீஸை பற்றி படிப்போம். அதுவே நம்ம சித்தாவாக இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டோட மைண்ட் எப்படி இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எதனால் கோவம், டென்ஷன், சேட்னஸ், அது மாதிரி அந்த ஃபீலிங்ஸ்லாம் வருது, அவங்களை எப்படி அதை ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக மெடிசனும் கொடுத்து பை த சேம் டைம் கவுன்சிலிங்கும் கொடுக்கலாம். இப்போங்க எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபிலாசபி தெரிஞ்சாதான் ப்ராப்பராக அது கொடுக்க முடியும். ஆனால் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 விஷயத்துக்கும் சயின்டிஃபிக் ப்ரூஃப்லாம் கிடையாது. ஆனால் எதுக்கு ஹியூமன்ஸ் இன்னமும் இந்த வேதாந்த கொள்கைகள், சித்தாந்த கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாகவும் ஒரு நல்ல கைடன்ஸாகவும் இருக்குது. அதனால தான் இந்த கைடன்ஸ் எல்லாத்தையும், அதாவது இந்த வேதாந்த கொள்கைகள் இதில் இருக்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய விதத்திலையும் இருக்கும், சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ண முடியாத விதத்திலையும் இருக்கும். அதெல்லாம் என்னதான் அப்போ பாச நிவர்த்தியை பற்றி இந்த வேதாந்தத்தில் சொல்லியிருக்காங்க, சித்தாந்தத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த மாதிரி பாச நிவர்த்தி இல்லைனா பந்த நிவர்த்தி எப்படின்னாலும் சொல்லலாம். அதாவது நான், எனது, எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு உலக வாழ்க்கையில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பற்றுக்களுக்கு தான் பந்தம் இல்லை பாசம் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம உடம்பு மேலே இருக்கலாம், இல்லை பொருள் மேலே இருக்கலாம், இல்லை உறவுகள் மேலே, வேறு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும்னு எது வேணாலும் இருக்கலாம். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நீக்கும் போது தான் நம்மளுக்கு மோட்சம்னு சொல்லக்கூடிய வீடு கிடைக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும், ஒரு ஞானம் கிடைக்கும், அது மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இதுக்காக வேதாந்த கொள்கைகள், அதாவது வேதாந்தத்தில் என்ன கருத்து இருக்குது அப்படின்னா, இவங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நானே பிரம்மம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சோல் தான் பிரம்மம். பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு எல்லா விஷயத்துக்கும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு பவர். இன்னும் சொல்ல போனால் காட் மாதிரி. ஓகேங்களா? காட் நம்பிக்கை இருக்கிறவங்க காடே ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை காட் நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குது. அந்த எல்லையற்ற ஒரு உருவம் இல்லாத ஒரு பொருளை தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரம்மம், அந்த சுப்பீரியர் பவர் நமக்குள்ளேயே தான் இருக்குது, நம்மளே தான் அந்த பிரம்மம், அதான் நம்மளே தான் அந்த பவர். அது சொல்கிறது தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா பாருங்கள், பிரம்மம் ஐக்கியம், ஐக்கியம் அந்த வார்த்தையை தான் இதுக்கு உங்களுக்கு மீனிங் ஆகும். அதே தான் பிரம்மத்துடன் ஆன்மா ஒன்றுதல். நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அந்த சோல் பிரம்மத்தோட மர்ஜ் ஆகி இருக்கும். இதை தான் முக்தி நிலை, இல்லை மோட்சம், இல்லை அத்வீத நிலை, வீடு பெறுதல் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். இவங்களோட கருத்து என்ன இருக்குது, இந்த வேதாந்த கருத்துக்களில் என்ன சொல்கிறாங்க, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சுப்பீரியர் பவர், அதாவது சோல் தான் காடே, காட் தனியாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறது. இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடல்ல இருந்து ஒரு ட்ராப் வாட்டர் வருது. ஓகேவா? ஒரு ட்ராப் வாட்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அட் லாஸ்ட் அந்த தண்ணி எங்கே போய் சேரும்? கடல்லையே தான் போய் சேரும். இதே தான் ஆன்மா திரும்பி இறைவனோடய போய் மர்ஜ் ஆகி இருந்துருவாங்க. இது வேதாந்தத்தோட கருத்து. அடுத்தது சித்தாந்தத்தில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சித்தாந்த கொள்கைகள்.
இதில் கண்ம மார்க்கத்தை வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஞான கண்மம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை தான் இதில் அவங்க ஜபம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, சாரியை கிரியை இது எல்லாத்தையும் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி விஷயங்கள், அதாவது நம்ம ப்ராப்பரான மெடிடேஷன் பண்ணி அதுக்கான ப்ரேயர்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா இறைவனோட, அதாவது சுப்பீரியர் பவர் காடோட அந்த நல்ல அருளை கிடச்சி நம்ம கிட்ட இருக்க அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும். அந்த அட்டாச்மெண்ட் போயிடுச்சுனாலே நம்மளோட சோல் வந்து காடோட சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன விஷயம்? இதில் சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஆன்மா, அதுக்கப்புறம் இறைவன், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பற்று, இந்த 3 விஷயமும் தனித்தனியாக இருக்குது, அதாவது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதாந்தத்தில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு நான் புக்லேயே காட்டிடுறேனே. வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உலகம் வந்து பொய்யானது, உலகமே ஒன்று கிடையாது அப்படின்னு வேதாந்தத்தில் அது பாருங்கள், வேதாந்த கொள்கையில் சொல்லியிருக்காங்க. சித்தாந்த கொள்கை அப்படின்னா உலகு உள்ளது, இதை வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது உலகம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது சித்தாந்த கொள்கை. இப்போ அப்படியே நம்ம இங்கே வந்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேலே இருந்த நம்ம பாயிண்ட்ஸ்லேயே வந்துடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டுலாம் ஒன்று கிடையாது, எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் அப்படின்னு சொல்லிடுறது வேதாந்தம். சித்தாந்தமில் என்ன சொல்கிறாங்க, ஆன்மா, அதுக்கப்புறம் இறைவன், அதில் இருக்க பற்று, இது எல்லாமே வேறு வேறு அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம பதி பசு பாசம் அப்படின்னு படிக்கிறோம். பதின்னு சொல்கிறது ஒரு சுப்பீரியர் பவர், அதுக்கப்புறம் நம்மளோட சோல் வந்து பசு, அதில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை தான் வந்து பாசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வேதாந்தம் வந்து ஒரு வித கொள்கையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அந்த சோலே தான் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது வேதாந்தம். சித்தாந்தமில் சொல்கிறது இல்லை, இது 3 விஷயமும் வேறு வேறு, நம்ம செப்பரேட்டாக சோலை பியூரிஃபை பண்ணாதான் முக்தி நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து சித்தாந்தத்தோட கொள்கை. இதில் நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ராப் வாட்டர் இருக்குது, அது திரும்பியும் போய் சீலேயே, அதாவது கடல்லே தான் போய் ரீச் ஆகும். இதுதான் வந்து வேதாந்தத்தோட கொள்கைக்கான எக்ஸாம்பிள். நீங்கள் சித்தாந்தத்தான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பை நம்ம ஹீட் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஹீட் பண்ணும்போது அது பார்க்க உங்களுக்கு நெருப்பு மாதிரி தெரிஞ்சாலும், ஹீட் ஆனாலும் அட் லாஸ்ட் என்ன, அது இரும்பே தான், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் ஆன்மா சிவத்தோட சேர்ந்து சிவமாக மாறாது, சிவத்தோட அந்த தன்மை, அதாவது மாயை இருக்கு இல்லையா, அந்த பற்றெல்லாம் நீக்கிட்டா சிவன் கிட்ட போகலாமே தவிர ஆன்மா வேற சிவம் வேற அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சித்தாந்தத்தோட கருத்து. இந்த தோக்கி புக்கில் 317 பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபைனலாக ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. பதியை வந்து அவங்க சத் அப்படின்னும் பாசத்தை வந்து அசத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக பசுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கோடிங் கொடுத்துருப்பாங்க. இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகம்லாம் ஒன்று இருக்குது, இதில் செப்பரேட்டாக பதி தனியாக பசு தனியாக பாசம் தனியாக இருக்குங்கிறதையும் இவங்க செப்பரேட்டாக 1 by 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வேதாந்தம் சித்தாந்தம் அப்படிதை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ பார்த்துடலாம். வேதாந்தம் சொல்கிறது என்ன, ஆன்மாவும் இறைவனும் வேறு வேறு இல்லை, ஈக்குவல். ஆனால் சித்தாந்தத்தில் ஆன்மா வேறு இறைவன் வேறு அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிறது வேதாந்தம். பதி பசு பாசம் மேலே பாருங்கள், இந்த 3 விஷயமும் வேறு வேறு அப்படின்னு சொல்கிறது சித்தாந்தத்தில். உலகம் பொய்யானதுன்னு சொல்கிறது வேதாந்தம். உலகம் வந்து உண்மையான ஒரு விஷயம், அதுதான் வந்து நம்மளுக்கு பற்றை கொடுக்குது. சில பேர் உலகத்து மேலேயும் பற்றோடு இருக்காங்க, இந்த வேர்ல்டை நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்னு பற்றோடு இருக்காங்க இல்லையா, அதனால் அதையும் ஒரு பற்று இல்லை பாசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் உலகங்கிறது உண்மை. ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ மோட்சம் வேணும் அப்படின்னா மோட்சத்தில் ஆன்மா கரைஞ்சிரும், ஓகேவா? இதுதான் வந்து வேதாந்தத்தோட கொள்கை. அதாவது ஒரு ட்ராப் வாட்டர் வந்து திரும்பியும் கடல்லே போய் கரைஞ்சிரும். அதனால் ஆன்மானுங்க தனி, கடவுளுங்க தனி கிடையாது, ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கொள்கையில் இருக்குது. ஆன்மா தனித்தன்மையோடு இருக்குது, அது நம்ம ப்ராப்பராக நம்ம எந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் ப்ராப்பராக இருந்து நல்ல குணத்தோடு நல்ல எண்ணங்களோடு இருந்தோம் அப்படின்னா கடவுளோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது சித்தாந்தம். இப்போ நீங்கள் ஓவராலாக பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வேதாந்தம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்சரை கொடுக்குது. ஆனால் சித்தாந்தம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஆன்சர்ஸை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம சித்தர்கள் எல்லாருமே வந்து அந்த இதில் வந்து யோசிச்சிருக்காங்க. இது எதனால் இந்த வேதாந்தம் சித்தாந்தம் அப்படிங்கிற கொள்கைகள் வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பை பற்றியோ இல்லை டெத்தை பற்றியோ மைண்டை பற்றியோ நம்ம எதுக்கு சில ஃபீலிங்ஸ் சேட்னஸோ ஹாப்பினஸ்லாம் ஃபீலிங்ஸ் வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரீமாக வருது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் யோசிச்சாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அப்போ சயின்ஸ் ரொம்ப கம்மி, மைக்ரோஸ்கோப்போ இல்லை ஸ்கேனிங் மெத்தட்ஸோ ரிசர்ச்சஸோ அந்த அளவுக்கு கிடையாது. அதுலேருந்து தான் உங்களுக்கு ஃபிலாசபியோ ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இது மாதிரி நம்ம சித்தா கான்செப்ட் எல்லாமே பிறந்துச்சு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக அதை
நிறைய அந்த ஆதிசங்கரர் அது மாதிரி இருக்கவங்கலாம் கிரியேட் பண்ணுது. ஆனால் சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளோட சித்தர்கள், அப்புறம் வந்து சைவ ஞானிகள், அவங்களோட சீடர்கள் அது மாதிரி இருக்கவங்கள தான் அந்த சைவ சித்தாந்தம் அந்த கொள்கைகளெல்லாம் வந்து ப்ராப்பராக அதை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால தான் உங்களுக்கு இது பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளாகவும் இது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரெலவெண்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் ஒரே விஷயந்தான், இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்னஸை கொடுக்கும். லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறது, எப்படி பர்சியூ பண்ணுறது அப்படிங்கிற நிறைய நாலேஜை கொடுக்கறதுனால தான் இந்த 2 ஃபிலாசபியும் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. இப்போ எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் உங்களுக்கு வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிபி பேஷண்ட்டோ இல்லை டயபெட்டிஸோ இல்லை ஏதோ ஒரு டென்ஷனில் வராங்க அப்படின்னா அவங்க எதனால் டென்ஷன் ஆகுறாங்க, வேறு என்ன அவங்களுக்கு விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வேறு எதனால் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க மைண்ட் எப்படி இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ஃபிலாசபி தெரிஞ்சிருக்கணும். ஓவரால் இந்த ஃபிலாசபி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிறது பாச நிவர்த்தி, அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுறணும். இதில் 2 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. வேதாந்தத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, சித்தாந்தத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த டாப்பிக்கோட கோர் விஷயமே. இதோட நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோஸ் வேணாலும், இல்லை நம்மளுக்கு ப்ளூ ரோஸ் மெட்டீரியல் இந்த புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணாலும், இல்லை வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.